ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன கேட்குறது, டெய்லி எப்படிக்கா சுறுசுறுப்பாக தைக்கிறீங்க, டெய்லி உங்கள் வேலையை எப்படி கரெக்டாக முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறோம் அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸ் வந்து 2ம், லைனிங் ப்ளவுஸ் 2ம், 4 ப்ளவுஸ் தைக்க போகிறோம். நேத்தைக்கு நான் என்ன தைச்சேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நெறைய பேர் வந்து என்ட்ட கேட்கறது, "அக்கா டெய்லியுமே தைக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து, இல்ல கொஞ்ச நாள் வந்து பிரேக் எடுப்போம். இல்ல வந்து இன்னைக்கு 2 நாள் தைக்க வேண்டாம் அப்படின்னு மாரி தோணுமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எனக்குமே தோணும். நானுமே மனுஷி தானே. சில விஷயங்கள் வந்து நடக்கும். இப்ப கஸ்டமர்ட்டயே நான் ப்ளவுஸ் குடுக்க போவேன். சில விஷயங்கள் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சில இது வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்க பயந்துறக்கூடாது. இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சிறக்கூடாது. இந்த தொழில்ல வந்து எல்லா பக்கமுமே நமக்கு வந்து ப்ளஸ்ஸும் நெறைய இருக்கு. ஒரு சில மைனஸுமே இருக்கு. ஒரு சில கஸ்டமர் வந்து பேசுற வார்த்தைய நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சில டைம் வேற வழி இல்லையே, என்ன செய்ய அப்படின்ட்டு அத கடந்து போவோம். ஒரு சில பேர் அந்த கஸ்டமர்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் நெறைய. நான் என்ட்ட இருக்க கஸ்டமர் எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற கஸ்டமர் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் குடுத்துட்டு வாங்குறவங்க தான். மத்தபடிக்கு ஒரு 90 நான் 100 பேர் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 80 பேர் வந்து எனக்கு காசு குடுத்துட்டு தான் வாங்குவாங்க. ஒரு 20 பேர் மட்டும் தான் 1ஆம் தேதி, 15 நாளுக்கு ஒருக்க, இல்ல 1 வாரத்துக்கு அப்புறம் தரேன்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தபடிக்கு 80% வந்து நான் மாத்திட்டேன். அவங்க அப்படி இல்ல. அவங்களுமே என்ட்ட வந்து நாளைக்கு தரட்டா அப்படின்லாம் கேட்கறவங்க நெறைய பேர் உண்டு. நான் ஸ்டார்ட்டிங்லேருந்து அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணதுனால தான் என்ட்ட இப்ப அமௌண்ட் குடுத்துட்டு தைக்கிறாங்க. நெறைய பேர் என்ட்ட கேட்கறது, "அக்கா உங்ககிட்ட எல்லாரும் அமௌண்ட் குடுத்து தைக்கிறாங்க. எங்க கிட்டலாம் வந்து காசே குடுக்க மாட்டேங்காங்க. நான் ஃபோன் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அதுவுமே எனக்கு நடந்துச்சு. அந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் தையல் தொழில் பழகுன புதுசுல எனக்கு நடந்துச்சு. அத நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, என் தையல் கரெக்ட்டா இருக்கு. நான் எந்த இடத்துலயுமே வந்து அ கம்மியா தச்சு குடுக்கல. அதாவது நல்லா தைக்காம இல்ல. எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா தான் தைக்கிறேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த கஸ்டமருக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சது பிடிக்க போய் தான் திரும்ப நம்மட்ட வந்து குடுக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அப்படிங்கும்போது எப்போவெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் கொஞ்சம் கடன் குடுக்க ஆரம்பிச்சேன். அது என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு ஆளுக்கே 2000, 3000 அந்த மாரிலாம் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இப்டி நம்ம வச்சோம் அப்டின்னா நமக்கு செட் ஆகாது அப்டின்ட்டு, அதுக்கப்புறம் வர்ற எல்லா புது கஸ்டமருக்குமே அமௌண்ட் குடுத்து வாங்கிக்கோங்கக்கா அப்டிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். அதுல நெறைய கஸ்டமர் என்னை விட்டு போகவும் செஞ்சாங்க. அதுவும் நடந்துச்சு. நான் அந்த டைம்ல நான் யோசிச்சது, என் தொழில நான் நம்புனேனே தவிர, அந்த கஸ்டமர நம்புற. ஏன்னா, நான் ஒரு உழைப்பு குடுக்குறேன். அந்த உழைப்புக்கு தான் அவங்க காசு குடுக்குறாங்க. நான் கடனா அவங்கட்ட கேட்கல. அப்படிங்கிறத தெளிவா மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டேன். இதனால எனக்கு ஒரு 4 கஸ்டமர் போனாலும் பரவால்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அந்த டைம்ல நான் அந்த முடிவு எடுக்க போய் தான், இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற 100 கஸ்டமர்ல 80 பேர் காசு குடுத்து தான் வாங்குறாங்க. அத வந்து நான் தான் பில்ட் பண்ணேன். அதனால நீங்களுமே வந்து கேட்கறதுக்கு தயங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு காசு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கையிலேருந்து நம்ம ஒரு ரூ. 200 வாங்குறதுக்குள்ள நம்மள அவ்வளோ பாடுபடுத்துவாங்க. அது நான் நெறைய கஸ்டமர வந்து அந்த மாரி பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து கரெக்ட்டா குடுக்குறவங்களும் இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் அப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, நீங்க எப்பவுமே வந்து கேட்கறதுக்கு தைரியமா கேட்க பழகிட்டீங்க அப்படின்னா, தானா குடுத்துருவாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர்ட்ட எப்ப கேட்கக்கூடாது அப்படின்னா, ஒரு 4 பேர் கூட இருக்கும்போது கேட்கக்கூடாது. அந்த மாரி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா, அந்த மாரி பண்ணும்போது தான் சில பிரச்சனையுமே எனக்கு வந்துச்சு. அதாவது அது வந்து அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் அந்த மாரி பேசலாம் ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. இல்ல அந்த மாரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுது. நான் கேட்கறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அது வந்து ஆ ஹர்ட் ஆயி என்னது திட்டுனாங்க. "நான் வந்து குடுக்க மாட்டேனாம்மா, இப்படி ரோட்ல நின்னு என்னை கேட்குற" அப்படின்னாங்க. அதே மாரி தான் நானுமே வந்து என்ன வந்து ரோட்ல வச்சு "இந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டியா? என்ன தச்சிருக்க?" அப்படின்னு கேட்டாலும் நானும் கோவப்படுவேன். அந்த விஷயமுமே வந்து நான் என் கஸ்டமருக்கு புரிய வச்சேன். இந்த 2யும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க. உங்க தையல் கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் வந்து நீங்க சொன்னாலும் உங்க ப்ளவுஸு நீங்க காசு குடுத்தாங்க அத நான் தைப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே, அ அவங்க வந்து தைக்க குடுப்பாங்க. இதுல ஒரு சில பேர் என்னன்னா, நம்மள சீட் பண்ணணுன்னே வருவாய்ங்க. வேற யார்ட்டயாவது தச்சிருப்பாய்ங்க. அவங்கட்ட 2 ப்ளவுஸ் காசு குடுக்க வேண்டியது இருக்கும். நம்மட்ட 2 ப்ளவுஸ் தச்சிருப்பாங்க. நமக்கு காசு குடுக்க வேண்டியது இருக்கும். நமக்கு தெரிஞ்ச இன்னொரு டெய்லர்ட்ட தச்சிருப்பாங்க. இப்படி அவங்க வேலையே என்னன்னா, ப்ளவுஸ் தச்சுட்டு காசு குடுக்கறதுக்கு டிலே பண்றது தான். அந்த மாரி கஸ்டமர நீங்க பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
அதே மாரி நெறைய கஸ்டமர எனக்கு உருவாக்கி குடுத்துருக்காங்க. அதையுமே நான் சொல்லணும். ஏன்னா, ஒரு கஸ்டமர் என்கிட்ட நெறைய கஸ்டமர உருவாக்குனவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களலாம் நான் இப்பவும் அவங்க அவசரம்னா நான் கண்டிப்பா தச்சு குடுப்பேன். இன்னொன்னு இன்னைக்கு சேவிங்ஸ் என்ன அப்டின்னா, நான் வந்து நேத்தைக்கு 2 ப்ளவுஸ் தான் தச்சேன். ரூ. 500 சம்பாதிச்சேன். அந்த ரூ. 500 போட்டுட்டு ரூ. 200 மட்டும் எடுத்துக்கிறேன். ரூ. 300 தான் என்னோட சேவிங்ஸ் இன்னைக்கு. நான் எடுத்து வச்சுட்டு மீதி ரூ. 200 எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு ரூ. 1700 இருக்கு. இன்னைக்கு வந்து நான் என்ன தைக்க போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் போடுங்க. அதுக்காக வந்து இவங்க ரூ. 500 போடுறாங்க, நான் போடணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. உங்க வருமானம் என்னவோ அதுக்குள்ள உங்களால எவ்வளோ போட முடியுமோ அத வந்து போடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒருத்தங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க. அது இவங்க தான். கிட்டத்தட்ட இந்த கஸ்டமர் தான். கெ கெ ஒரு 15 கிலோமீட்டராவது இருக்கும் அவங்களுக்கும், எங்க வீட்டுக்கும். அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த் ஒன்ஸ் தான் வருவாங்க. இந்த தடவ வந்து 2 மாசம் ஆச்சு வரலையேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்து 23 ப்ளவுஸ் கிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ப்ளவுஸோட சாரி ஃபுல்லா முந்தி அடிச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க. நேத்து அவங்க வந்திருந்தாங்க. அந்த 20 ப்ளவுஸ்க்கும் நான் முந்தி அடிச்சுட்டு, ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, சாரி எல்லாம் குடுத்து விட்டுட்டேன். இந்த அக்கா என்ன சொன்னாங்க அப்டின்னா, "அக்கா நான் சம்பளம் போடல. நான் ரூ. 2000 போட்டு விடுறேன். லைனிங் வாங்கி நீங்க தைக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட்டுறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இவங்க எப்பவுமே அப்படிதான். முன்னாடி அட்வான்ஸா காசு குடுத்துட்டு தான் போவாங்க. ஆ இன்னைக்கு போட்டுருவேன், இல்ல நாளைக்கு போடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனாங்க. இந்த மாரி கஸ்டமர்லாம் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இல்ல தைக்கணும். நம்மளையும் நம்பி 4 பேர் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க ஊர்லயே நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க சரவுண்டிங்லயே நெறைய பேர் அவங்க கூட அவங்க வொர்க்கிங் வேற. அவங்களே அவங்க வொர்க் பண்ற இடத்துல கூட நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் இல்லக்கா எனக்கு உங்ககிட்ட தச்சா தான் கொஞ்சம் நான் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி மெனக்கிட்டு வந்து குடுத்துட்டு போறாங்க. இந்த மாரி கஸ்டமர்லாம் வந்து எந்த காரணத்த கொண்டு விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட தான் தைக்கணுங்கிறதுக்காக மெனக்கிட்டு வந்து குடுக்குறவங்க, இந்த மாரி கஸ்டமர்லாம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இது மாரி ஒரு 10 கஸ்டமர் வந்தா கூட போதும். உங்களுக்கு தாராளமா டெய்லி வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இருக்கும். நெறைய பேர் கேட்குறீங்கல்ல, "அக்கா இந்த மாரி ப்ளவுஸ்லாம் வருதே உங்களுக்கு ஆர்டரு எப்படிக்கா வருது?" அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். முக்கியமா எல்லாரும் என்ட்ட சொல்றது, "ஏக்கா உங்கள நம்பி நான் வந்து யார்ட்டயும் சேலஞ்ச் கூட பண்ண முடியும்க்கா. நைட்டு குடுத்துட்டு எனக்கு காலைல ஒரு ப்ளவுஸ் வேணும்னா, என் டெய்லர் தச்சு குடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல எனக்கு இருக்குக்கா" அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அத உருவாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்து ரொம்ப வருஷம் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நெறைய கஸ்டமர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். எல்லாரும் சொல்றது, "நீங்க நல்லா தைக்கிறீங்க, தைக்கலங்கிறது செகண்டரிக்கா. நீங்க கரெக்ட்டா தான் தைக்கிறீங்க. இதே இது நான் ஏதாவது குறை சொன்னா கூட, இந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக் இருக்குன்னா கூட அத சரி பண்ணி குடுக்குறீங்க. இல்ல அடுத்த ப்ளவுஸ்லேருந்து அது வராம பார்த்துக்கிறீங்க. அந்த மாரி இருக்கிறீங்க. அதனால தான்க்கா உங்கட்ட குடுக்கணும்னு தோணுது" அப்படிம்பாங்க. இன்னொன்னு எப்பனாலும் நான் அவைலபிளா தான் இருப்பேன். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த தொழில்ல நல்லாவே சம்பாதிக்க முடியும். நான் வந்து விளையாட்டா சொல்லல. இப்டி வந்து ஒரு 4 கஸ்டமர் இருந்தா போதும். நமக்கு முக்காவாசி இப்ப 23 ப்ளவுஸுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரூ. 200 நான் சார்ஜ் பண்ணாலும், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,600 வந்து அவங்க ஒரு ஆள் மூலியமாவே எனக்கு வருமானம் வரும். அப்ப இந்த மாரி ஒரு 4 கஸ்டமர் இருந்தா போதும். நம்மளால தாராளமா இந்த மந்த்த வந்து கொண்டு போக முடியும். இது இப்படிதான் வந்து நான் வந்து மெயின்டெயின் பண்றது. நீங்களுமே ஒரு டெய்லர் ஆகணும். நான் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றேன். எனக்கு கொஞ்சம் வந்து நெறைய கஸ்டமர் உருவாக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குக்கா. நெறைய பேர் என்ட்ட தைக்க குடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா, இந்த 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. கரெக்ட் டைம் குடுக்குறது, எப்பவுமே நம்ம அவைலபிளா இருக்கிறது. எப்ப குடுத்தாலும் நான் தச்சு குடுத்துருவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். அது மட்டும் நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள தவிர வேற யார்ட்டயும் கொண்டு போய் குடுக்க மாட்டாங்க. இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற சிக்கலே அதுதான். நான் குடுத்தா 10 நாள் ஆக்குறாங்கக்கா, 1 வாரம் ஆக்குறாங்க. எனக்கு அவசரம்னா குடுக்க மாட்டேங்காங்க. இப்படிதான் வந்து நெறைய டெய்லர்ஸ் மேல கம்ப்ளைண்ட் வர்றது இது மட்டும் தான். இத மட்டும் நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள அடிச்சுக்க நல்ல டெய்லர்ஸே கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நல்ல டெய்லர் அப்படிங்கிறது வந்து மிஸ்டேக்கே இல்லாம தைக்கிறது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். நான் 10 பேருக்கு தைக்கிறேன்னா, 10 பேருக்கும் கரெக்ட்டா இருக்காது. ஒரு 8 பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். 2 பேருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அத நான் சரி பண்ணிக்கிடுவேன். இல்ல அடுத்த ப்ளவுஸ்ல நான் வராம பார்த்துக்குவேன். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர, மத்தபடிக்கு பெர்ஃபெக்ட்டா தைக்கிறேன் அப்படிலாம் யாருமே வந்து தைக்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும். இதே இது வீட்ல இருந்து நம்ம தைக்கிறதுனால நம்மகிட்ட சொல்றாங்க. இதே நம்ம வந்து ஒரு கடையில தைக்கிறவங்ககிட்ட நெறைய பேர் சொல்ல தயங்குவாங்க. நெறைய பேர் வந்து வீட்ல இருக்கவங்ககிட்ட குடுக்கறதுக்கு காரணமே அதான். சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது அவங்க கிட்ட. கடையில நின்னுகிட்டு இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு காமிக்க முடியாது. இந்த ரீசனுக்காகவே நெறைய பேர் வந்து வீட்ல இருக்கவங்ககிட்ட குடுத்தா பிரச்சனை இல்ல. நம்ம போட்டு காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு தான் வீட்ல குடுப்பாங்க. அதனால நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு
நீங்க வந்து உங்க கஸ்டமர கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு தாராளமா நெறைய ப்ளவுஸ் வரும். உண்மையிலேயே அந்த கஸ்டமர் வந்து நேத்து குடுக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட அவங்க என்கிட்ட ஒரு 4 வருஷமா தச்சுட்ருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க, இல்ல 1 மாசத்துக்கு ஒருக்க அவங்க ஒரு 10 சாரி, 15 சாரி எடுப்பாங்க. சாரியோட இங்க தான் வருவாங்க. வந்து குடுத்துட்டு, எனக்கு சாரிய மட்டும் முந்தி அடிச்சு குடுத்துருங்கக்கா அப்டிம்பாங்க. சாரிய ஃபுல்லா முந்தி அடிச்சு அவங்கட்ட குடுத்துருவேன். அவங்க கொண்டு போயிருவாங்க. ப்ளவுஸ் நான் எந்த ப்ளவுஸ் தைக்கிறேனோ, அத மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிருவேன். எத்தன ப்ளவுஸ் தச்சிருக்கேன்னு. அத சொன்னேன்னா, அமௌண்ட்ட போட்டுட்டு அவங்க என்ட்ட வந்து வாங்கிக்கிடுவாங்க. 15 நாளுக்கு ஒருக்க தான் வருவாங்க. அப்ப வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இப்படி கஸ்டமர வந்து ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்க மேல வந்து நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா, அந்த கஸ்டமர் உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டாங்க. காசு கேட்டா ஓடிருவாங்களோ, நம்மகிட்ட தைக்க மாட்டாங்களோ அப்படிலாம் யோசிக்காம, தைரியமா வந்து காசும் கரெக்ட்டா குடுங்கக்கா, எனக்குமே செலவு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நம்மளும் வந்து இத வச்சு ஒரு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. நமக்கு ஒரு செலவுக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நம்ம தைக்கிறோம் வீட்ல இருந்து அப்படிங்கும்போது, நீங்களுமே சொல்லுங்க, "அக்கா என் வீட்ல வந்து கொஞ்சம் கஷ்டம். நான் இதுல வச்சு தான் வருமானம் வச்சு தான் நான் வந்து என்னோட சின்ன சின்ன தேவைய வந்து பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதனால நீங்க கொஞ்சம் காச வந்து சீக்கிரமா குடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி பழகுங்க. வாய திறந்து கேளுங்க. நம்ம யார்ட்டயும் கடன் வாங்கல. அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றதுனால ஒரு 4 கஸ்டமர் உங்கள விட்டு போனாலும் பரவால்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வேள மத்த எல்லார்ட்டயும் தச்சுட்டு, திரும்பவும் அவங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா, உங்ககிட்ட தான் வருவாங்க. பரவால்ல காசு குடுத்து தைப்போம் அப்டிங்கிற எண்ணம் வந்துரும். அதனால பயப்படாதீங்க. கொஞ்சம் வந்து பொறுமையா இருங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு 10 ப்ளவுஸ் வரணும், 20 ப்ளவுஸ் வரணும் அப்டிங்கிறது இல்ல. அதுக்கு நம்ம எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ டைம் எடுக்குது அப்டிங்கிறதெல்லாம் பொறுத்து, கொஞ்ச நாள் ஆகும் நம்மள கஸ்டமர் நம்புறதுக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு கிட்டத்தட்ட எத்தன வருஷம் ஆனாலும் உங்ககிட்டேருந்து வேற யார்கிட்டயும் போகாது. நெறைய கஸ்டமர்லாம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ப்ளவுஸ் குடுத்துட்டு போறவங்க இருக்காங்க என்கிட்ட. அவங்க ஊர்ல நெறைய டெய்லர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்மட்ட தைப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேற இடத்துல தைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு நம்மகிட்ட செட் ஆயிட்டு, நம்ம வேற யார்ட்டயும் தச்சா நம்ம எதுவும் சொதப்பிருவாங்க அப்படிங்கிற பயத்துல தான் நம்மட்ட குடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கஸ்டமர்லாம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு டெய்லரா இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம சைலன்ட்டா இருப்பாங்கன்னு நெனைப்போம். அவங்க ரொம்ப ஹார்ஸா பேசுவாங்க. ஒரு சில பேர வந்து ஐயோ! அவங்க திட்டவே மாட்டாங்க அப்படின்னு நெனைப்போம். அவங்க திட்டுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம யாரோட முகத்தையும் பார்த்து நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க இப்படிதான் அப்படிலாம். அதனால கஸ்டமர் எப்படி பேசுறாங்களோ, அதுக்கு தக்கன பேசி கரெக்ட் பண்ணி நீங்க வந்து சரி பண்ண பாருங்க. என்ன மோட்டிவேட் பண்றது எல்லாமே வந்து இந்த கஸ்டமர்ஸ் தான். நெறைய பேர் வந்து நெறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க என்ட்ட வந்து. "அக்கா எங்க வீட்ல இது நடந்துச்சு. என்கிட்ட ஒரு வருமானம் இருந்துச்சு அப்டின்னா, நான் மத்தவங்ககிட்ட கேட்கணும்னு அவசியம் இருக்காதுல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் தோணும், நமக்கு ஒரு தொழில் கிடைச்சிருக்கு. அத நான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துலயும் நான் அந்த தொழில விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு தோணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களும் பார்த்துருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்டின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.